செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் அதிபதியாக திகழும் மகாலட்சுமி தோன்றிய கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மகாலட்சுமி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து தோன்றியவர். அலைகளின் நடுவே தோன்றியதால் இவருக்கு அலைமகள் என்ற பெயரும் உண்டு. மகாவிஷ்ணுவின் இதயத்தில் வாசம் செய்வதால் இவரை திருமகள் என்றும் அழைக்கிறோம். புராணங்களின்படி அன்னை மகாலட்சுமி தாமரைப்பூ, வில்வமரம், நெல்லிமரம், துளசி மாடம், பசுவின் பின்புறம், யானை மற்றும் குதிரையின் முகம், தீப ஒளி, குங்குமம், மஞ்சள், மாவிலை, எலுமிச்சை போன்ற பொருள்களில் வாசம் செய்கிறார். மனிதர்களில் தூய்மை, சுறுசுறுப்பு மற்றும் உண்மை பேசும் குணம் கொண்டவர்களிடம் வாசம் செய்கிறார். வெள்ளிக்கிழமை நாட்கள் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களாகும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அல்லது ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுவது செல்வத்தை பெருக்கும்.